மாமா படுபாவி நான் ரதத்துல அந்த ஆள் ஓட்டிட்டு போனாரா நீங்க அடியே அம்பாள் அம்பாள் அப்படின்னு அவனோட அப்புறம் அட முடியாத நீங்க ஓடி வந்தீங்களா அப்படியே ரதத்தை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டோம் மாமா எனக்கு போடுவானாண்டி மாலை இப்ப விட்ட ராஜாக்கள் எல்லாம் வந்திருந்தார்களே அவனை யாருக்காவது ஒரு ஆளுக்கு மாலை போட்டிருந்தா சந்தோஷமா திருமணம் செய்து வச்சிருப்பான் போராடி காத்து நான் மாலை தான் போட்டோம் அவனுக்கு ஒத்த சும்மா இப்போ என் பாவடத்துல நீங்க மூந்து பாருங்க ஒரு மணி நேரம் இவன் வச்சிருப்பான் இவன் வச்சிருப்பான் இவன் வச்சிருப்பான் அப்படி யாருன்னா அந்த ஆளு கூட நான் கிட்ட நெருங்கி தாய் ஜெயிக்கிறதா அவன்கிட்ட காட்டு ஆம்பளை கிட்ட படுத்து இருந்தா காவல் அடிக்க அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட படுத்து ஒரு மணி நேரம் ஒருவனோடு போய் அங்க பேசியிருந்தாலே போதும் உன்னை மாலையிட்டால் மாலை அவனுக்கு போட்ட ராத்திரி ஏற்றி போறான் அடியே அம்பா அம்பிகை சொந்த தாய் மாமண்டி இந்த அண்டமே இருந்து என் மண்டையில் விழுந்தாலும் எந்த கெதியானாலும் நீ எக்கன்னா கெட்டுப்போ நான் இன்று முதல் கொண்டு உனக்கு தாய் மாமன் இல்லை எனக்கு நீ அக்கா பொண்ணு இல்லை அக்காலே சேர்த்துட்டா அக்கா பொண்ணே 3 பேர் சேர்த்துட்டாள்வேன் அப்படி என்று என்னுடைய நாட்டை வந்து என் நாட்டில் இருக்கிற இன்று முதல் கொண்டு நீ எந்த கையினா கெட்டுப்போ நிச்சயமா சத்தியமா உன்னை தொட மாட்டே உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போடி என் தம்பிக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த அகஸ்தராபுரி பட்டணத்தில் இருக்கபடியான பிராமணாக்களை கொண்டு வா சாட்சிக்காரன் காலில் எதெல்லாம் ஒன்று ட்ரிங்க் பண்ணு படம் கிடையாது எதுனாலும் 10 நிமிஷம் போய்கொண்டே இருக்குது அதனால அந்த 2 பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும் முன்னமே அங்க போய் நமக்கும் கல்யாணம் செய்யுங்க அப்படின்னு அந்த ஈஸ்வராச்சாரியர் காலில் விழுந்தா எப்படி ஆகி கல்யாணம் நடக்கும் போலாம் நாங்க கல்யாணத்தில் அமர்ந்திருக்கும் எப்படி கல்யாணம் சின்ன புள்ள பார்த்தேன் ஆமா தம்பி சின்ன புள்ள பார்த்தா நல்லா இருக்கா பாட்டிக்கு திதி கொடுத்தாச்சு எடுத்துருவோம் பயிரை நொட்டின்றோம் பெரியமுள்ள விட்டுப்பேன் ஈசி முடி இசுக்கு குத்தின்றோம் அதெல்லாம் கூடாது தாங்க மாட்டான் எங்கிருந்து வர எங்கிருந்து வரீங்க சரி ஆயிரு
சரி அது இங்கே வேற பாண்டிச்சேரி ஓ பாண்டிச்சேரி அந்த பையன் எதை காரணமா கூட இருக்கான் போய் சொல்லிட்டு 500 இருக்கான்னு சொல்லிட்டு போ. பிராமணாக்கள் வந்து விட்டார்களா அழைத்து வா மறுமொழியா உத்தரவு ஏண்டா விட்டான் வேஷத்தை மாற்றி வந்தா கூட என்னடா இந்த சபையில் இருக்கபடியான அனைவரிடத்திலும் ஆசீர்வாதம் பெற்றுவான். நேரம் காலம் பார்த்துட்டு வரேன். டேய் சுப்பு, ஏதோ ஒரு ஆக்ஷனுக்கு அப்படி இருக்குன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இங்க போடா, உன்கிட்ட சொல்லிக்கிறேன். இது என்னன்னு தெரியல அடுப்பாடும் இவள அவளை பாக்குறான். என்ன உனக்கு செயலு செயலு என்ன ஒழுங்கா நின்னு சொல்லு. நேரம் காலம் பாக்குறேன். இரண்டா வாத்தால திருநமலை கோபுரம் மத்தியில் யார் யார் ஆத்தா உங்ககிட்ட 5000 வந்து வையா போற மாயிர குடிக்க போறான்டா. டாய் நல்ல நேரம் போடு பாரு. அவன் வந்து இவனை பாக்குறான், இவனை வந்து அவனை பாக்குறான். ஏன் பாக்குறான்? அவன் வேலை வெட்டி இல்லாத இவனை பாக்குறான். சொல்றது கூட கொட்டிக்கிறான்டா. நாளை விட்டு பாப்போம். சொல்றது கேளுங்க ஐயா. செம்பன் காட்டுக்கு போனான். ஏன் காட்டுக்கு போறான்? நாட்டுல இருந்து அடிச்சு போட்டவனு காட்டுக்கு போனான். ஆஹா பிசுப்பா கொட்டாயில தூங்குறான். யாவையான் கொட்டால தூங்குறான். அவனுக்கு வைக்க போடல கொட்டாயில தூங்குறான். அடுத்தது மீனே கிணத்துல இருக்கிறான். மீனை ஏன் கந்தல இருக்கா? கரை மேல வந்தா காஞ்சி போடுவான்னு சொல்லிட்டு கிணத்துலே இருக்கிறான். நண்டும் வலையிலே இருக்கிறான். ஏன் வலையில இருக்கான்? வெளியே வந்தா கீரி புலி கட்டி தின்னு விடுன்னு வலையிலே இருக்கிறான். நண்ட போய் கீரி புலி கட்டி. ஃபோன் ஃபுல்லாக வச்சு டக்குன்னு முடிச்சு ரொம்ப ஈத்துட்டு கிடக்கிறான். கணக்கு ஒப்பாக வந்து விட்டாரு. நேரத்தை பார்த்து விட்டாயா? எந்த நேரத்தில் முகூர்த்தம் வைக்கலாம்? சித்திரை மாசம் சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 4-6 கல்யாணத்தை முடிச்சிருக்கோம். ராவு காலத்தில் வைக்கிறேன். ராவு காலத்தில் வைக்கிறது. ராவுகளை சாங்கடா காலியாடா ஓ காலியா. காலை ஆமா 4 சுப முகூர்த்தம். கணக்கு எங்க இருக்குன்னு அது ஒண்ணு மட்டும் கீழ்ச்சி போட்டோம். அப்படிதான் போயிட்டு போறேன். சரி வா. இந்த மாங்கல்யத்தை சபையில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் ஆசீர்வாதம் பெற்றுவான். அதே அவன் கணக்க திறமையா பாக்குறான். சுக்கல மந்திரமா சரிரத்தனமா சிறகவன்மா புஷ்பவர்ணமா ஐந்திரவர்ணமா அவவர்ணமா உபவர்ணமா அவவர்ணம் சினேகா வரணும் குஷ்பு வரணும் இதான் மந்திரம். நீ பரம்பராயிரா இல்ல பஞ்சத்துக்கு வந்தாயிரா? நீ அந்த காலத்து ஐயரு மந்திரத்தை சொன்னா இந்த காலத்து ஐயரு வந்து காலம் மாறி விட்டது. அவ வரணுமா இவ வரணுமா சபைக்கு தெரியுவான். போயிட்டு வரேன் போடா இரண்டு நம்ம உரைக்காத இது மாதிரி அடிக்கிற வேலை வச்சுன்னா சச்சவன தாலி எடுமா சார வேலை வச்சு குடிச்சுட்டு அந்த பூ வாங்கி இப்போ ஏன்டா குடிக்கிறேன்? அதுதான் நான் பிடிச்சினேன். அதுக்கு இல்லை உன் மூச்சு தாண்டா தெரியும். ஒடியா டக்குன்னு போதும் போ போதும் போ. சபைக்குள்ளே சென்ற இன்னும் பிராமணனை காணவில்லை. சசி வரணுமா? என்ன வரணும்? இல்ல வேற என்ன சொல்லி என்ன சொன்ன? நேரமாகி விட்டது. பங்காளி பூரா மாவு காரிங்கோ. இங்க கல்யாணம் நடக்குதா இல்ல கருமாதி நடக்குதா? மாவு காரிக்கு சரி தாலி எடுத்து தாலி கட்டு. இதுல இருந்த மாங்கல்யம் எங்க? நீ போகும்போதே சொன்ன சாரா கணக்கு வச்சிருந்த. அப்படி என்ன பண்ணிட்டு வந்தியா? ஐயருக்கு அந்த பழக்கம் உண்டோ? அப்புறம் ஏன் அந்த வார்த்தையை சொன்ன? அவிஷ்டு மாங்கல்யம் எங்க? ஐயருக்கு வந்து பெரிய ராவடி தான் சாப்பிட்டு பழக்கம். ஆமா மாங்கல்யம் எங்க? போயிட்டு வா உள்ள. யார் யாராவது தவறி விழுந்து விட்டதா இல்ல யாராவது எடுத்தார்களா என்று கேளு.
தாண்டா உன் தாக்கா இருக்கும். ஓடா இல்லண்டா நேர காலம் எனக்கு சரியில்லை. ஒத்திடும் அவிஷ்டு தாயா கைதா தாலியாச்சா என்ன அர்த்தியா தாண்டா விட்டான். ஆண்டா பீஷ்மாவா எங்க மாங்கல்யம் நேரம் நெருங்குகிறது யமகண்டம் வருது எனக்கு தான் ஏமாகாண்ட முடியாது. மாங்கல்யம் எங்க இருக்கு ஆமா மாங்கல்யத்தை தட்டுல வச்சாயா வச்சியாவா மாங்கல்யத்தை வச்சுனா வச்சு விட்டா நான் கேட்டு கொண்டு ஒரு வேலைக்கு போ அது போய் வெட்டி தம்பு அதுக்கு போய் சின்ன சாட்டி எடுத்து சொல்கிறேன் சேத்துல இது போடுறாங்க சாட்டி இவன் எவனே ஒட்டு நோய் பிடிச்சி போய் உட்காந்துக்கலாம். என் உயிரை வரத்துலேயே வந்து உட்காந்துக்கலாம். அவளை இவளை பார்க்குறா இவளை அவளை பார்க்குறா. சரி கல்யாணம் ஆன மாதிரி வச்சுக்கான். கல்யாணம் ஆன மாதிரி வச்சுக்கா ரெண்டு பிள்ளை என்ன ஆயிரம் தேடுற என்ன தேடுற இந்த கட்டு இந்த மாங்கல்யத்தை பார்த்தியோ? மாங்கல்யமா மாங்கல்யம்னா தாலி, தாலின்னா கவுரு, கவுருன்னா குண்டு நானுங்க. அப்படிலாம் எதுவும் ஒன்றும் பார்க்கல பார்க்கலையா? காலில் கூட வந்து கும்பிடுண்டி பசி வர தாங்க மாட்டேங்குது. முன்னேரத்துல இருந்து ஐயரு ரோல் பட்டு கொடுத்துருக்கான். ஓ இந்த கயிற்றுல கட்டுறாங்களா தாலி கயிற்றுல கட்டுறாங்களா தாலி தாலி கழுத்துல கட்ட மாட்டாங்க. முன்னே சூத்துல கட்டும். அதை கேட்குறியா அதை நான் தான் எடுத்தேன் ஆமா அது பால் கட்டிட்டு கொண்டு அவச்சுக்கோ. நான் தாலி கொடுக்கணும்னா அங்க போயிட்டு ஈஸ்வரன் கிட்ட போயிட்டு அந்த அம்பாள் பொண்ணு தான் அங்க வந்து சபையில அமர்ந்திருக்குது. அதுதான் மாங்கல்யம் ஆசீர்வாதம் பண்ணும்போது தாலி எடுத்து வச்சிருக்குது. அந்த பெண்ணுக்கு தாலி கட்டனா ராகுகாலம் வருது. எனக்கு தாண்டா ராகுகாலம் நேரிட்டு இராண்டாவன் தாக்க அரக்கா. அந்த பொண்ணுக்கு முன்ன தாலி கட்டினாதான் தாலி கொடுக்குமான்னு சொல்லுப்போம். அவங்கிட்ட போனா அங்க மாங்கல்யம் கிடைச்சதா இல்லையா எங்க எங்க தாலி எங்க ஆண்களை கிடைக்க வேண்டுமானால் எங்க இருக்கு மாங்கல்யம் அந்த பெண்கள் எத்தனை பேரு? சீக்கிரமா இந்த கேள்விலாம் உனக்கு ஏன் இந்த கேள்விலாம் உனக்கு ஏன் இதெல்லாம் உனக்கு கேட்க சொல்லணும். மாங்கல்யம் எங்க இருக்கு? ஒரே ஒரு பொண்ணு வச்சிருக்கான். பொண்ணு வச்சிருக்காளா? அந்த பெண்கிட்ட தானே இருக்கு. அப்ப தாலி மாறிட்டு வா. அவன் என்ன சொல்றான்னா யார் அவள் அந்த பெண்? அவதான் பேர் கருநாடி கருநாடி வட்டாடி அர்த்தம் பயிர் எடுத்துருவோம். நான் வயது முன்னேற்றம் எத்தனை தான் இருப்பேன். நான் தான் காசிதாசனுடைய மகள் மூத்த பெண் அம்பாள். எனக்கு முன்ன தாலி கட்டிட்டு தான் அவருக்கு தாலி கட்டுன்னு சொல்லுவோம். என்ன டான்ஸ் எதுக்கு டான்ஸ் போடுறீங்க? எங்க மாங்கல்யம் தானே கேட்ட உடனே யார் வச்சிருக்கா? மாங்கல்யம் கொண்டு வராத அவன் உயிரை எடுத்துருவான். காசுதாத்த ஆண்டவரப்படி காசு மன்னனுக்கும் மாணிக்கோழிக்கு பிறந்த பெரிய பொண்ணு அம்பா அவன் கைத்துல தாலி கட்டினாதான் அந்த தாலி கொடுப்பாலாம். அவ தான் தாலி பிடிங்கி வச்சு கொண்டு இருக்கா. ஓஹோ அவள் இந்த சபையில வந்து அமர்ந்திருக்காளா? மாங்கல்யத்தை அவள் எடுத்திருக்காளா? அவன் தான் பிடிங்கி வச்சு கொண்டு இருக்கா. முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டணுமா? ஆமா. இந்த பீஷ்மருடைய குலாச்சார வர்க்கத்தின் பிரகாரம் ஆமா அந்த பெண்ணை தந்திரமாக அழைத்து வா. உனக்கு முதலில் தாலி கட்ட வேண்டும் என்றால் அவன் கரத்தை பிடித்து பந்த காலில் பின்கட்டாக கட்டி அதன் பிறகுதான் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லி மாங்கல்யத்தை தந்திரமாக வாங்க. ஆமா அப்படியே போயிட்டு வர பிடித்து கட்டிவிட்டு இந்த மூத்தம் இருக்கும் போது நீங்க தாலி கட்டிக்கிறீங்களா? உங்க தாலி உன் கணவன் சாவ போற உன் தாலி பூரா அரை பகுதி காய்ச்சல போகுது. அர்த்தா போது பொடி இவன் பெரிய பத்தினி சாபம் கொடுக்குறான் பலிக்க போகிறேன். 2 பெண்களையும் அழைத்து செல். எனக்கு சற்று நேரம் வேலை இருக்கிறது.